A rectangle has length 40 centimeter and breadth 20 centimeter. இப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 40, breadth வந்து 20 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So this is 40 and this is 20. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா how many squares with the side 10 can be formed from it அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெக்டாங்கிள்ல ஒரு குட்டி குட்டி ஸ்கொயரை நம்ம பண்ணினோம்னா நம்மளால எத்தனை ஸ்கொயர் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா? L multiplied by B, that square units. இங்க நமக்கு சென்டிமீட்டர் கொடுத்துக்கணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். So what is here L? L equal 40 centimeter. B breadth equals எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 20 centimeter. So what is area? Area of rectangle equals 40 multiplied by 20 centimeter square. அப்ப என்ன வரும்? 4 2s are 8, அப்புறம் 2 0, 800 centimeter square. சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா சைடு மல்டிப்ளைட் பை சைடு சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க சைடு ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 சென்டிமீட்டர். ரைட்? அப்போ ஏரியா என்ன போடுறோம்? ஏரியா ஈக்குவல்ஸ் 10 multiplied by 10, that is equals 100 centimeter square. இப்போ நமக்கு how many squares can be formed அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்ல டிவைட் பண்ணினோம்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர். So that is equal to ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளோ? 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்புறம் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்? 0 0 0 0 கேன்சல். அப்போ how many squares can be made? 800 squares. இப்போ இந்த ரெக்டாங்கிள நம்ம ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 8 ஸ்கொயர்ஸ் நம்மளால பண்ண முடியும். சரியா? இது நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க கூடாது, இதுக்கு ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? ரெக்டாங்கிளுக்கு உள்ள நம்ம கட் பண்றோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா தான் கண்டுபிடிக்கணும்.